வணக்கம் வில்லேஜ் ஃபுட் டியூப் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாயிடுச்சுங்கிறத விட ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இனி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குக்கிங்கு ப்ளஸ் டிப்ஸு எல்லாம் போடலான்ட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஓடிட்டு இருந்தப்போ எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். சரி, இனி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் வர போகிறாங்க. இப்போ இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஷாப்பிங் அப்ளிகேஷனாக இருக்குது. பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது நம்ம பை மோட் அப்ளிகேஷனில் நீங்கள் பை பண்ணுறதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 10 to 20% டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸு, வெல்கம் போனஸு, இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை ரீடீம் பண்ணி நீங்கள் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வெல்கம் கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வெல்கம் கிட் 2 கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் டிப்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1. இப்போ அரிசி உப்புமா நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உப்புமா பொலன்னு இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. இதுக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்ல பொலன்னு வரும். என்னென்னா அரிசி உப்புமாவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்புமா செய்கிற பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு வரும். டிப்ஸ் நம்பர் 2. இப்போ நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா சாம்பார் வாசனை ஒரு சில நேரங்களில் என்னடா சாம்பார் வாசனையே இல்லையா, அதுவே ஹோட்டலுக்கு போனோம்னா நல்லா சாம்பார் வாசமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஒரு டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கும் ஹோட்டல் சாம்பார் மாதிரி கமன்னு மணக்கும். என்ன அப்படின்னா சாம்பார் நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வெட்டி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கமன்னு வாசம் தூக்கும். டிப்ஸ் நம்பர் 3. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறப்ப அரிசியில் செய்வோம். பட் அதுக்கு பொதுவாக இப்போ நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜவ்வரிசி, ரவை ரெண்டுமே சம அளவு எடுத்து நல்லா வறுத்துட்டு பால் ஊற்றி நல்லா வேக வச்சு அதில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு சேர்த்து நெய் விட்டு கலர்னிங்க அப்படின்னா சுவையான சக்கரை பொங்கல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஓட்ஸ் லட்டு அதிகமாக கொடுக்குறீங்க. இப்போ அந்த ஓட்ஸ் லட்டு கொடுக்குறப்போ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துறாங்க. பட் அது ரெண்டும் சேர்க்காமல் நீங்கள் தேன் ஊற்றி அதை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு, பரோட்டாக்குன்னு வீட்டில் நம்ம செய்கிறப்ப கிரேவி செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்க்குறாங்க கொஞ்சம் பேர். இப்போ அந்த நெய்யிக்கு பொதுவாக வெண்ணெயை சேர்த்தினீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கிரேவி பார்த்திங்கன்னா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். டிப்ஸ் நம்பர் 6. இப்போ நம்ம வத்த குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாகிருச்சு, என்னடா பண்ணுறோன்னு யோசிச்சுட்ருப்போம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா சுவையும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அந்த உப்பும் இருக்கிறதே தெரியாது, சமமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.